ஒரு காலகட்டத்தில் மெக்சிகோவின் பியூட்டி ஐக்கான அது நம்ம லின்மே தான். ஒரு இன்ஜெக்ஷனால் அவங்க வாழ்க்கையே மாறி போயிருந்திருக்கு. அவங்க முகத்துக்கு என்னாச்சுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. 1970 to 80 மெக்சிகோவின் சூப்பர் டான்சர் அண்டு ஃபேமஸான ஆக்டர்ஸ்னால் அது நம்ம லின்மே தான். அவங்களோட நேச்சுரல் பியூட்டிக்காக ரசிகர்கள் மத்தியில் ரொம்ப பாப்புலராக இருந்திருக்காங்க. அவங்களுக்கு வயசு ஆனாலும் ஸ்கின் சுருங்கக்கூடாது, ஃபேஸ் க்ளோவிங்காகவே இருக்கணும் அப்படி சொல்லிட்டு காஸ்மெட்டிக் இன்ஜெக்ஷன் எடுக்கிறாங்க. இந்த லின்மே சரௌண்டிங்கில் பார்த்தீங்கன்னா நம்ம லின்மையை சில பேருக்கு பிடிக்காமே இருந்திருக்கு. அவங்களோட ஃபேஸில் பார்த்தீங்க அப்படின்னா டேஞ்சரான சப்ஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா இன்ஜெக்ட் பண்ணிடுறாங்க. அந்த இன்ஜெக்ட் பண்ணது யாரு அப்படி சொல்லி பார்த்தோம் அப்படின்னா லின்மையை பிடிக்காதவங்க தான் அவங்க ஃபேஸ்ல இன்ஜெக்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு மாசம் வரைக்கும் அவங்களோட ஃபேஸுக்கு எந்த ஒரு டிஃபரெண்ட்டும் தெரியல. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா ஃபேஸ் ஸ்பெல்லிங் ஆக ஆரம்பிச்சிருக்கு, ஃபேஸோட வடிவமும் மாற ஆரம்பிச்சிருக்கு. இவங்களும் பல சர்ஜரி பண்ணி பார்க்குறாங்க, பழைய முகத்தை திருப்பி கொண்டு வரவே முடியல. நம்ம லின்மே ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருக்காங்க, நான் யாரை ரொம்ப நம்பணும் அவங்கனால தான் என் ஃபேஸ் இப்படி ஆயிடுச்சு அப்படி சொல்லியிருக்காங்க. இதனால நான் உங்களுக்கு என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, காஸ்மெட்டிக் ப்ரொசீஜர் பண்ணுறதுக்கு முன்னாடி நல்லா ரிசர்ச் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் பண்ணுங்க மக்களே. இல்லை அப்படின்னா உங்களுக்கும் இதான் நிலைமை.